அதான் சார் இந்த 40 வழக்குல அதிகமான எஃப்ஐஆர் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல அ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வழக்கு தானே. அப்ப அவங்களே சேர்த்து தானே நமக்கு விமர்சிக்கணும். கரெக்ட். அவங்கள சேர்த்து தான் விமர்சிக்கணும். ஆனா அதிமுக எந்த இடத்துலயும் பதட்டப்படவே இல்லையே. நீங்க பதட்டப்பட தாராளமா கேஸ் போடுங்க. பதட்டப்படலனாலும் எஃப்ஐஆர்ல இடி எங்கருந்து எத பேஸ் பண்ணி வராங்கன்னா, எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி வராங்க. அப்படி எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி வரும்போது, அதுக்கு பதட்டப்படலனாலும் அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்கல்ல. கண்டிப்பா சார். அதுதான் சொல்ல வரேன். அதாவது அவங்க இதுல பதட்டப்பட்டு என் பேர்ல ஏன் கேஸ் போட்டீங்க? ஐயோ! என் பேர்ல வழக்கு பதிவு பண்ணிட்டீங்களா? நீ அப்படியா? ஒரு கை பார்த்துருவோமான்னா வரல. சட்ட ரீதியா நீங்க கேஸ் போட்டா சந்திப்போம்ன்னு யார் யார் மேல இருக்கோ இருக்கு. இன்னொன்னு இவங்க போட்ட கேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடைகள்ல அந்த டாஸ்மாக் கடைகள்ல அதிகமா வித்தவங்க, சரக்கு போலியா வித்தவங்க, ஊழல் பண்ணவங்கன்னு இருக்கு. இப்போ இதுல நீங்க முக்கியமா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இதுல இவங்க இதுவரைக்கும் நாங்க தப்பு பண்ணலங்கிறத சொல்லவே இல்ல. தப்பு பண்ணலங்கிறத சொல்லல. எங்க மேல நீங்க எதுக்கு நாங்களே விசாரிச்சுக்கிறோம். நீங்க எதுக்கு இது அமலாக்கத்துறை உள்ள வரக்கூடாதுன்னு தான் இவங்க போறாங்க. சார் அவங்க தப்பு இல்லையா? பண்ணவங்க எப்படி நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்குவாங்களா? அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க கேட்கிற மாரி அதிமுக இதுல எதற்கு உள்ள அமலாக்கத்துறைன்னு கேள்வி வரவில்லை. திமுக தான் நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்கலாம் கேட்டாங்க. இத விட ஒரு படி மேல போயி அமைச்சர் முத்துசாமி அவர்கள் என்ன சொன்னாரு? 1000 கோடி ஊழல் என்பதெல்லாம் கற்பனை செய்தி. இடி எங்க மேல சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு.